எக்ஸிட் போல் வெளியிடப்பட்டது. பல ஊடக நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் திமுக ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்பை வெளியிட்டார்கள். சில ஊடகங்கள் அதிமுக என்டிஏ தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தகவல்களை வெளியிட்டார்கள். என்டிஏ கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டது. 2016 அப்பொழுதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆட்சி அமைக்க மாட்டார் என்று கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டது. அதையும் மீறி இரண்டாவது முறையாக முதலமைச்சராக அரியணையை ஏறியவர் அப்போதைய முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அதே போல் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக களம் காண நடிகர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்ட பொழுது காஞ்சிபுரம், உத்தரமேரூர் போன்ற தொகுதியில் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அப்பொழுது 8% வாக்குகள் மக்கள் நீதி மையத்திற்கு கிடைத்ததாக கருத்து கணிப்பை ஒரு பிரபல தனியார் ஊடக நிறுவனம் வெளியிட்டது. அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் வேட்பாளரோட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அந்த டார்ச் லைட் சின்னமே அந்த இதுல இல்லைங்க. அப்புறம் எப்படி மக்கள் நீதி மையத்துக்கு வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க? டார்ச் லைட் ஓட்டு போட்டிருப்பாங்க. டார்ச் லைட் ஓட்டு போட்டதா 8% பேர் சொன்னதா அந்த பிரபல தனியார் ஊடகம் சொன்னாங்க. ஸோ கருத்து கணிப்பு அந்த மாதிரி இருந்துச்சு. இதே போல இந்த தேர்தலில் நான் சீஃப் போலிங் ஏஜென்ட்டா கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் நான் இருந்தேன். கிருஷ்ணராயபுரம் தொகுதி ஃபுல்லா அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு எல்லா பூத்துலையும் போய் நான் பார்க்குறேன். எல்லா பூத்துக்கும் போய் பார்த்துட்டு வரேன். நல்லா இருந்துச்சு தொகுதி. எந்த இடத்துலையும் கருத்து கணிப்புன்னு ஒன்று நடத்தவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ எப்படி கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க? கரூர் தொகுதியில் எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துல கிருஷ்ணராயபுரம், குளித்தலை எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கருத்து கணிப்புங்கிறது எக்ஸிட் போல் எடுக்கவே இல்லை, நடக்கல. அப்படிங்கிறப்ப எக்ஸிட் போல் வெளியிட்டது ஒரு பெரிய குளறுபடி இருக்குது. நடிகர் விஜய் தாவேகா நல்ல ஓட்டு வாங்குவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே போல எங்களது என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட 130 இடங்களுக்கு மேல் கைப்பற்றும். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அரியணை ஏறுவது உறுதி செய்யப்பட்டது. எங்களது பாட்டாளி மக்கள் கட்சி பெரிய அளவில் வெற்றி பெற்று எங்களது அந்நியார் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் துணை முதல்வராக அரியணை ஏற வேண்டும் என்பது எங்களது பாட்டாளிகளின் ஆசை மற்றும் எதிர்பார்ப்பு. இதை நாங்கள் கரூர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கோரிக்கையாக வைக்கிறோம். நிச்சயம் எங்கள் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். கரூர்ல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு ஓட்டு கூட போடல. அவரோட ஜனநாயக கடமை கூட நிறைவேற்றல. அப்படிப்பட்ட திமுக உடன்பிறப்புகள் தான் திமுக வெற்றி பெற வைக்க போறாங்களா? ஒரு முன்னாள் அமைச்சர், பவர்ஃபுல் அமைச்சர், கரூர் இளவரசர் கரூர்ல அவரோட ஜனநாயக கடமை, அவரோட பினாமி தான் இங்க வேட்பாளர் நிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ கோயம்புத்தூர்ல கரூருக்கு ஒரு 100 கிலோமீட்டர், 1 மணி நேரம் டிராவல் பண்ணி இங்க ஒரு ஓட்டு போட்டு போயிருக்கலாம். கேட்டா ஏடிஎம்கே பூத்தை கைப்பற்றி வருவாங்க அப்படின்னு. இவர் அங்க போய் கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரா? எதுவுமே நடக்கலையே. அசம்பவம் தான் போட்டு போயிருக்கலாம். இல்ல சாயங்காலம் 6 மணி கூட போட்டு போயிருக்கலாமே. தன்னுடைய ஜனநாயக கடமை செய்ய தவறிய திரு செந்தில் பாலாஜி அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது அவர் ஒரு முன்னுதாரணம் செயல்படணும். அவரே எப்படி இருக்கிறப்போ இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள் எப்படி தங்கள் ஜனநாயக கடமை ஒரு முன்னாள் அமைச்சரை செய்யல அப்படிங்கிறப்ப எப்படி அவங்க ஜனநாயக கடமை சரியா செய்வாங்க? டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் ஊழலில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதை நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். அவர் கரூர் தொகுதியில் மட்டுமில்லாமல் அவர் கோவை தெற்கு தொகுதியிலும் அவர் தோல்வியை தழுவுவார். நிச்சயம் அவர் சிறை செல்வது உறுதி. இதில் எந்த மாற்றம் இல்லை. என்டிஏ தலைமையிலான கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அரியணை ஏறுவார். இதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் அட்வான்ஸ் வாழ்த்து தெரிவித்து வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.